நீட் தேர்வை பத்தி அவர் வாயை திறக்க மாட்டாரு. பிஜேபிக்கு எதிராக அவர் எதுக்காகவும் வாயை திறக்க மாட்டாரு. இந்த சிலிண்டர் பிரச்சனையில கூட முழுக்க முழுக்க சிலிண்டருங்கிறது மத்திய அரசுடைய கட்டுப்பாடு, ஒன்றிய அரசாங்கத்தோட கட்டுப்பாடு நமக்கே தெரியும். ஆனா அதுல கூட என்ன சொன்னார்னா மாநில மத்திய அரசுகள், அவர் தெரிஞ்சு தெரியாம கூட பிஜேபி நேரடியாக அவரு விமர்சிக்கவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் நீட்டை பத்தி வாயே திறக்கல. நீட்டுங்கிறது ஒரு குளறுபடியான தேர்வு தான் அப்படிங்கறத ஆரம்ப முதலே திமுக மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மாணவர்களுடைய மருத்துவ கனவு மட்டும் இல்ல, பல மாணவர்களுடைய உயிரையும் மண்ணோடு புதைச்சிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த நீட் தேர்வை குளறுபடி தேர்வாகத்தான் திமுக பாக்குது. ஆனா அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திராணி கூட திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த சர்டிபிகேட் வழங்குற விழால ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு, நீட் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது மாணவர்களை மடைமாற்றக்கூடிய ஒரு வேலைதான். ஏன்னா நீங்க யாருக்கெல்லாம் கூட்டு பரிசு கொடுத்தாங்க, யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் கூட்டு கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை விட மருத்துவம் படிக்க தகுதியான பிள்ளைகள் இருக்க முடியாது. அப்ப அவர்களுடைய மருத்துவ கனவு என்பது அவர்களுடைய திறமைக்கு தேவையான ஒரு கனவு தான். ஆனா அதை மடைமாற்றக்கூடிய வேலை நீட் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னா சரி, இதை விட்டுட்டு வேற வேலையை பாரு, நீட்லாம் இருக்கும், நீட்லாம் அது காசு இருக்க பிள்ளைங்க படிச்சுக்கும், நீ வேற படிப்பு படி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை தான், பிஜேபியோட சித்தாந்தத்தை தான் அவர் அப்பயும் சொன்னாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற கீர்த்தனா அப்படிங்கிற எம்எல்ஏ அவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கத்தினுடைய அந்த சிலிண்டர் பிரச்சனை வந்தப்ப அதை ஆதரிச்சுதான் பேசிருக்காங்க. நீங்க முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரிச்சு பேசக்கூடியதாக ஒரு கட்சியாகத்தான் நான் தாவேக்காவை இன்றைக்கு வரைக்குமே பாக்குறேன். அதுலதான் நான் குறிப்பா சொல்லணும், வந்தே மாதரம் பாடல, மேற்கு வங்கத்துல பிஜேபி பதவியேற்றப்ப கூட பாடல. ஆனா இங்க ஆளுநர் வலியுறுத்தியதால நான் பாடினேன்னு சொல்றீங்க. அப்ப நாளைக்கு பிரதமர் வலியுறுத்தினாங்க அதனால நான் பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போட்டேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால நீங்க தொடர்ந்து பிஜேபி கொஞ்சம் கூட எதிர்க்காமல் பிஜேபியுடைய நிலைப்பாட்டுக்கு மறைமுகமாக ஆதரவை இன்று வரைக்கும் வழங்கி கொண்டிருப்பது தாவேக்கா தான்.